எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாகரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு நேரிடாது. ஆமென், அல்லேலூயா. சகல வியாதிகளின் விக்கிரங்களுக்கெல்லாம் விலக்கி நடத்திய இயேசுவுக்கு நன்றி செலுத்தணும். ஆமென். எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பிரச்சனை வந்தால், விக்கிரங்கள் என்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விலக்கி மீட்டு ரட்சித்திருக்கிறார். நம்ம சரீரத்துக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஓடுவதும் நம்ம சம்பாதிப்பதற்கு கர்த்தர் தான் நமக்கு பலனாக இருந்திருக்கிறார். நம்முடைய பலத்தினால ஒன்றுமே கிடையாது. ஒரு நாள் நம்முடைய பலத்தில் நான் சாதிக்கிறேன் நினச்சிடவே கூடாது. நாம் தேவனுக்கு பலனாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பலனாக இருப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நன்றி அறிதல் நமக்கு மிக அவசியம். சகல வியாதிகளுக்கு நம்ம விலக்கி நடத்தினரே ஆண்டவரே. எத்தனை பேர் வியாதியில் படுத்திருக்கிறாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மருத்துவ செலவுக்கே செலவு பண்ணி இன்றைக்கி வியாதி மட்டும் போராடி கொடுக்க எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணாருங்களா, நம்ம சுகத்தோடு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் மருத்துவமனைக்கு போகாமல் கர்த்தர், வியாதி வந்து உண்மைதான், ஆனால் ஜெபிக்கும் போது கர்த்தர் சுகத்தை தந்திருக்கிறார், விழு தந்திருக்கிறார். அதெல்லாம் எண்ணி பார்க்கணும்.